பேர் என்ன சார்? ஐயா என் பேர் மீடியம் சவுந்தரராஜன் ஐயா. மீடியம் சவுந்தரராஜன். ஆமாய்யா. இந்த துறையில் எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? ஐயா இந்த துறையில் வந்து 30 வருடங்கள் பயணிக்கிறேன் நான். 30 வருஷம் இருக்கிறீங்க. ஆமாய்யா. ஜோதிடத்தை எல்லாரும் நம்புகிறாங்களா? அதுல ஐயா ஜோதிடம் வந்து முழுமையான அறிவியல் தாங்க அது. இது வந்து பரிகாரத்துக்கோ மற்ற பூஜ்ய புரஸ்காரங்கள் என்பதோ வந்து ஒரு பொய்யான தகவல் ஐயா. இதனால ஜோதிடம் வந்து ஒரு அறிவியல் ரீதியான வழிகாட்டு மட்டுமே ஐயா. அதுபோல் திருமண பொருத்தம் என்பது பொருத்தம் வந்து எந்த காலத்தையும் பயன் தராதுங்க. அதாவது உதாரணத்துக்கு மகர லக்னம் வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்னம் வந்து எந்த காலத்தையும் பிரச்சனையும் வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னம் பிரச்சனை கொடுக்குங்க. அதுவும் லக்னத்தை அடிப்படையிலும் ராசி அடிப்படையில் தான் நம்ம திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் ஒழிய மொத்தமாக பொருத்தம் பார்க்குற எந்த காலத்தையும் பயன் தராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுவையான நடந்திருக்குதா ஜோசியத்தில்? நடந்திருக்கீங்க. அதாவது திருமணங்கள் வந்து இப்போ மகரத்துக்கு வந்து மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த காலத்தையும் முருகனுடைய திருநாமங்கள் பெயர்கள் எந்த காலத்தையும் பிரச்சனை கொடுக்குங்க. முருகன், கந்தன், பழனிசாமி இந்த மாதிரி பேர்கள் எந்த காலத்துலையும் பிரச்சனை கொடுக்குங்க. அதே மகர கும்பத்துக்காக இந்த பேர்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. 10-5 உங்கள் உள்ளங்கை காமிங்க. மேலே 10-5 ஆமாங்க. அந்த கை காமிங்க. அதாவது உங்களுடைய விலாசத்தை சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. இப்போ என்னுடைய மதுரையில் தான் நான் பயணிக்கிறேங்க. நான் என்னுடைய நண்பர் தரேங்க. நண்பர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து 78 பார்ப்பீங்க. அது 7845834806ங்க. இதை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள்? ஆமாய்யா. நேரடி இல்லைங்க, ஃபோன் வழி தொடர்பு மட்டும் உண்டுங்க. திரும்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். மீடியம் சவுந்தரராஜங்க. நிறைய பத்திரிகைகள் எழுதிக்கிறீங்க. ஆமாம். ஆவி உலகம், பேசும் ஆவிகள், ஜோடு பூமி, யான சிந்தாமணி, அந்த காலத்தில் மாலை முரசு, தீபாவளி உள்ள சிறப்பில் கட்டுரைகள் வரீங்க. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க.